இந்த ஒரு கணவன் மனைவியை ஒரு பள்ளத்துக்குள்ள தள்ளி வர்றான். அதுக்கு பின்னாடி அவனோட மொபைல் எடுத்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி என்னோட மனைவி கீழே விழுந்துட்டா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றான். அவனுடைய எக்ஸ் லவர் வர்றான். உனக்காக தான் நான் பண்ணிருக்கேன், இங்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்புறமா அந்த மனைவி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டான். இவளும் கோமால இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவளோட எக்ஸ் லவர் கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் வரலாம் அப்படின்னு சொல்ல அவளும் சரி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மனைவி கிட்ட போய் என்னுடைய காதலி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா, இப்போ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கழுத்துல கைய வைக்கிறான். அந்த நேரத்துல யாரோ வர மாதிரி தெரியுது. இவனுடைய காதலி இவனை உள்ள கூட்டிட்டு வந்து பேசுறான். அப்ப இவ கேக்குற, இவ எந்திரிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை எந்திரிக்க மாட்டா, டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். சரிவா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போறாங்க. இது எல்லாத்தையும் அவளுடைய மனைவி கேட்டுட்டே இருக்காங்க. இவங்களால எந்திரிக்க முடியாது, பேசுறது கேட்க முடியும், பார்க்க முடியும். கொஞ்சம் மாதம் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு டெலிவரி நபர் இவங்க வீட்டு பக்கத்துல வந்து போன் பேசிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த டெலிவரி நபர் பார்க்க ட்ரை பண்றா. இருந்தாலும் அவர் பார்க்கவே இல்லை. உடனே என்ன செய்யறான்னா மாத்திரை டப்பா எடுத்து கீழே தூக்கி போடுறா. அவனை கீழே விழுந்த மாத்திரை டப்பா எடுக்கிற அந்த நேரத்துல அந்த பொண்ணுடைய கணவர் வர்றான். இதை பார்த்து அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடி போறா. இந்த டெலிவரி நபர் இந்த மாத்திரை யாரோ தூக்கி போட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல இவன் அந்த மாத்திரையை வாங்கிட்டு மேல பாக்குறான். அங்க யாருமே இல்ல. உடனே அவனோட வீட்டுக்கு ஓடி போறான்.